பசு எப்படி மாட்டுத் தொழுவத்துல தூங்கக்கூடிய நேரம், படுத்து ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் என்பது 7 மணிக்கு மேல தான். ஸோ அதுதான் மகாலட்சுமி. ஸோ பசுவினுடைய குணத்தை வைத்து நம் லக்ஷ்மியினுடைய வருகையும் முடிவு செய்து கொள்ளலாம். ஆகையினால் 7 மணிக்கு மேல் அனைவரும் உண்ட பின் கண்டிப்பா சாப்பாடை ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு வெறும் பாத்திரத்தை வைத்து மூடக்கூடாது சமையலறையில. ஸோ நம் கொஞ்சமாவது உணவு நீர் விட்டு நம்ம சமையலறையில வைக்கணும். ஆனா இந்த இடத்துல சுத்தம் செய்யாமல் இரவு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நாம உறங்க செல்லக்கூடாது. நீங்கள் பகல் நேரம் முழுவதும் உங்கள் சமையலறை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா இரவு தூங்குவதற்கு முன்பு உங்களுடைய பாத்திரம் கிளீன் செய்யப்பட்டிருக்கிறதா, அடுப்பு சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா, அதே போல அந்த தானியங்கள் எல்லாம் சரியாக மீண்டும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு அதை தூய்மைப்படுத்தி விட்டு தூபம் போட்டுட்டு அல்லது ஏதாவது ஒரு வாசனை தன்மை உள்ள ஒரு ஊதுவத்தி ஸ்டிக் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உறங்கச் சென்றால் உங்களுடைய உறக்கமும் இனிமையானதாக இருக்கும். அடுத்த நாளினுடைய